understand why God allows the storms in our life. இந்த வாழ்க்கையிலேயே ஆண்டவர் புயல் காற்றை அனுப்புகிறார். இது முதல் குறிப்பு. வேதம் சொல்கிறது எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அன்பானவர்களே, எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எந்த போராட்டங்களும் எந்த புயலும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு. அப்படியானால் அந்த புயல் காற்று நமக்கு ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிவிடும். புயல், போராட்டம், பிரச்சனை, வியாதிகள், இந்த இல்லாமை, வெறுமை, நிந்தை, அவமானங்கள், அதுவே அப்படியே பழக்கமாயிடும். அதில் பழகினவர்களுக்கு தெரியாது. சொல்லப்பட்டிருக்கிறது, பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு நீதியாகிய சமாதானத்தின் பலனை தரும்.